அன்பாக அழைக்கப்பட்ட அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தேவன் நமக்கு மீண்டுமாக வாழ்நாளிலே ஒரு நாளை தந்து அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு தேவன் பாராட்டின பெரிதான கிருபைக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் முதலாவது நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்ளலாம். வந்திருக்கக்கூடிய அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிறிஸ்தேசுக்குள்ளாக அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த நாளில கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கேட்ட வசனங்களையே மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இந்த ஒரு பாடத்துடைய தலைப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால இந்த ஒரு பாடத்திற்கு ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 55 வசனங்கள் 6. சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நமக்கு தெரியும் 150 சங்கீதம் இருக்கு. அந்த 150 சங்கீதத்துல அதோடைய பேக்ரவுண்ட் என்னன்னு நமக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே படிச்சுக்கோ தான். காரணம் அப்படின்னும் நம்மளாம் வேதமானவர்கள், நமக்கு தெரியாத விஷயமே இல்லை. அந்த அளவுக்கு சத்தியங்களை தேவன் என்ன பண்றாருன்னா நம்மளுடைய இல்லத்துக்கே கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கிறாரு. இன்றைக்கும் சில சத்தியங்களை தேவன் என்ன பண்றாருன்னா நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சு, நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சு, இந்த ஒரு 2 நாள் மாநாட்டில் கூட இல்லைங்களா தேவனுடைய பிள்ளைகளாக ஒன்றாக கூட்டி சேர்த்து இப்படி பேசுறது தேவன் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு சங்கீதத்துல நீங்க பார்க்கும்போது இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, எனக்கு புறாவை போல சிறகு இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த பக்தனுடைய மனசுல என்ன இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? இளைப்பாறுதல் இல்லாதக்கிறாரா அப்படின்னா டிப்ரெஸ்ல இருக்கிறாரு அப்படின்னா என்ன தூக்கம் இல்லைங்களா அவருக்கு? இல்ல, மனம் துக்கம், அதான் டிப்ரெஸ் தமிழ்ல அப்படியே வருது. ஓகே, கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. இப்ப வெறும் கேள்வி பதில் தான், ஏன்னா தூங்கிடக்கூடாதுல்ல. பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்றது? எனக்கு புறாவை போல சிறகு இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பார். ஏன் அப்படியே போய் இளைப்பாறலாமே? ஏன் பறந்து போய் நான் இளைப்பாறணும்ன்றார்? எந்த இடத்துல? வெரி குட். எந்த இடத்துல? வெரி குட், பூமியில. அப்படின்னா அவர் எங்க பறக்கணும்னு நினைக்கிறார்? எதுக்கு மேல? இந்த பில்டிங் மேலயா? அதாவது வெரி குட், எல்லாருமே கிட்ட வந்துட்டீங்க. நாம கூட சொல்லுவோம் இல்லையா, சில நேரத்தில் பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு தனிமையில போய் என்ன பண்ணலாம்? ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு என்ன பண்ணணும் சொல்லுவாங்க இல்லையா? கணவன் சொல்வார், மனைவியும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏதாவது பிரச்சனை வந்தா இருமா உன்னை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்றேன், கொஞ்சம் போய் தனிமையில போய் இளைப்பாறிட்டு வர. பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்க வீட்டுல இருந்தாலே பிரச்சனைங்க அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. அப்போ என்ன சொல்லுவாங்க? நான் ஒரு தனிமையில போய் என்ன ஆகணும், கொஞ்சம் மன நிம்மதிக்காக நான் என்னையே என்ன பண்றேன், தனிமைப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம பேசக்கூடிய வார்த்தை எல்லாருடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்? வந்திருக்கும் இல்லைங்களா? வராதவங்க கட்டாயமா வரல அப்படின்னு சொல்ல முடியவே முடியாது. அதுதான் இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்க்கும்போது அவங்க பக்தன் பேசும் பொழுது தனக்கு சகோதரன் சொன்ன மாதிரியே ரொம்ப துக்கம். அவருக்கு இந்த பூமியில இருக்க இடம் இல்லை, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகளை இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம பார்க்க போறோம். அதுக்குதான் இந்த பாடத்துக்கு என்ன தலைப்புன்னா, அன்பான சகோதரர்களே, இந்த பலவிதமான சோதனைகள். நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் யாக்கோபுல வருது, 2ஆம் அதிகாரம் இல்லைங்களா, 1ஆம் வசனம். 1 பேதுருல 4ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். பேதுரு இதை கோட் பண்றார், பலவிதமான சோதனைகள். பாருங்க, இந்த பலவிதமான சோதனைன்ற வார்த்தைய இப்படிதான் இந்த சோதனை வரும் யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. முடியாது. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல உடன்படிக்கை செய்து வந்த சகோதரர்களுக்கு இந்த மாதிரி
பலவிதமான சோதனைகளை வந்திருக்குதான் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கொஞ்சம் டெஸ்டிஃபை பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த பக்தன் அங்க சொல்றாரு, எனக்கு புறாவை போல சிறகு இருந்தா நான் பறந்து போய் இளைப்பாரி இருப்பேன். காரணம், எனக்கு தலைக்கு மேல என்ன இருக்கு, பிரச்சனை இருக்கு. அப்படின்னா இப்ப நாம கூட எதுக்கு வந்திருக்கிறோம், இங்க எதுக்கு வந்திருக்கிறோம் சார்? நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ? கரெக்டா சொல்லுங்க. காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எந்த இளைப்பாறுதல் இது? வெரி குட் பாயிண்ட் வந்தாச்சு. அப்ப நம்ம இளைப்பாறிட்டு இருக்கிறோம். இளைப்பாறுதல் சில பேர் நினைச்சுக்கோங்க சேர்ல தூங்கிங்கிறது. அந்த இளைப்பாறுதலே கிடையாது அன்பான சகோதர சகோதரிகளே. சத்தியத்தை நன்றாக கவனிக்கக்கூடியவர்கள், சத்தியத்தை உள்வாங்கக்கூடியவர்கள், சத்தியத்தை தெளிவாக பேசக்கூடியவர்கள், இதைதான் என்னங்க தேவனுடைய இளைப்பாறுதல். அப்போ இப்ப பாருங்க, காலையில இருந்து ஏதாவது பிரச்சனை நமக்கு தோணுச்சா? ஏதாவது தோணுச்சா? எந்த பிரச்சனையும் கண்ணு முன்னால வரல. தேவன் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டார் பாருங்க. உட்கார வச்சு இளைப்பாறை அவர் வச்சிட்டு இருக்காரு நம்மள, இல்லைங்களா? அப்ப இந்த ஒரு பாடத்துல நம்மளோட கவனம் அதிகமாக இருக்கணும். அப்படின்னா இந்த பக்தனுக்கு என்ன மாதிரி சோதனைகள் வந்தது, இது அப்படியே நமக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த பக்தனுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு பயம் வந்துச்சா. என்ன வந்துச்சா? பயம் நடுக்கம். பயம் நடுக்கம் என்னை பிடித்தது. நமக்கு எப்பனா பயம் வந்திருக்கா? தப்பு செஞ்சா வர பயம், அது வேற பயம். உண்மையாவே நமக்கு சோதனை இல்ல, ஒரு அதாவது பயமும் நடுக்கமும் தேவனுடைய திட்டத்துக்குள்ள நாம் இருக்கும் போது நமக்கு ஒரு பயமும் நடுக்கம் வந்திருக்கா? வந்திருக்கா? கரெக்டா? அப்ப பக்தன் தாவீது அங்க என்ன சொல்றாருன்னா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமாக அங்க பார்க்கும்போது எனக்கு பயமும் நடுக்கமும். அந்த ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. என்ன பயம் வந்துச்சு பிரதர் உங்களுக்கு? என்ன பயம் வந்துச்சு பிரதர்? என்ன நடுக்கம் வந்துச்சு பிரதர்? எதனால வந்துச்சுங்க பிரதர்? சொல்லுங்க, சத்தமா பேசுங்க. ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட், ஏதாவது ஒரு உங்க வாழ்க்கையில ஒரு பயம் வரதுக்கு காரணம், ஒரு நடுக்க வர காரணம் ரெண்டு விதமா இருக்கு. நம்ம இப்போ பாக்குறோம். பாவத்தினால வர பயமும் நடுக்கமும் வேற, சத்தியத்து நிமித்தமா வரக்கூடிய பயமும் நடுக்கமும் வேற. இது எதை கம்பேர் பண்ணலாம்? அப்படின்னா தாவீதுக்கு என்ன வந்திருக்குது? ஒரு சோதனை வந்திருக்குது. கரெக்டா? அப்ப தாவீதுக்கு இங்க சோதனை வரும் பொழுது அவருக்கு பயமும் நடுக்கமும் என்னை என்னங்களா அற்களிப்பும் என்னை என்ன படிச்சுங்களா என்னை மூடிட்டு. எந்த அளவுக்கு பிரச்சனை அவர் வாழ்க்கையில அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப துக்கமான ஒரு விஷயம். இப்பதான் பாருங்க, இப்ப தாவீதை பார்க்கறதுக்கு முன்னால நம்மள பார்க்கலாம். இப்ப நம்மள யாராவது ஒருத்தர் கொலை பண்றேன்னு சொன்னா என்ன எப்படி இருக்கும் நம்மளுடைய மனநிலைமை? என்ன பயம்? மரண பயம் அப்படி வந்திருக்க. அப்படின்னா யாராவது நம்மளை கொலை பண்ண, இந்த சத்தியத் நிமித்தமா நம்மளை கொலை பண்ணணும்னு யாருன்னா பிளான் பண்ணிக்கிறாங்களா? நாம என்ன பிளான் பண்ணிக்கிறோம்ன்றீங்களா? நம்மளை யாராவது கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கிட்ட சொன்னாலே போதும், நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்பட மாட்டோம். சீக்கிரமா அவர் என்ன பண்ண, நம்ம காலி பண்ணணும் தான் பிளான் பண்ணுவோம். யோசித்து பாருங்க. இப்போ சத்தியத் நிமித்தமா நம்மளை யாராவது ஒருத்தர் கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மத்தியில இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நம்மளுடைய மனநிலை? மரண பயம். அப்படி யாருக்குன்னா வந்துச்சு, வந்திருக்கா? வாங்க பிரதர், 18ஆம் தேதியா இன்னைக்கு என்ன டேட்டு? 18, 19 கன்வென்ஷன் வாங்க, இன்னைக்கே உங்க லாஸ்ட் உங்க நாள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களா? இல்ல இல்லையா? யோசித்து பாருங்க. கட்டாயமா நமக்கு மரண பயம் உலகத்துல வந்திருக்கும், பல பிரச்சனைகள். சத்தியத்தின் நிமித்தமா நமக்கு இந்த ஒரு பயம் வந்திருக்குமா? மரண பயம். இப்படி பக்தனாகிய தாவீதுக்கு வந்திருக்குங்க அன்பான. அதுதான் பலவிதமான சோதனையில பயமும் நடுக்கமும் அவரை பிடித்தது. அது எப்படி பிடித்ததுன்னா, மரணம் ஆட்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில அவர் சந்திச்சிருக்கிறார். இதைதான் நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, என் இதயம் என்ன ஆயிடுச்சுங்களா?
வியாகுலப்படுகிறது. நான் மரண திகிலில என்ன பண்ணிருக்கிறேன், விழுந்தது. என் மேல அந்த மரண திகில் என்ன இருக்குதுங்களா, விழுந்திருக்கு அப்படின்னு பக்தனாகிய தாவீது இங்க 55 4வது வசனத்துல நாம் வாசிக்கலாம் பாருங்க. 55ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரண திகில் என் மேல் விழுந்தது. பாத்தீங்களா அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த மாதிரி ஒரு பயம், மரண பயம் நம்ம கிட்ட வந்துச்சானா இல்ல. நமக்கு சின்ன சின்ன விஷயத்துல என்ன ஆயிடுவோம், சின்ன சின்ன சோதனையில நம்ம என்ன ஆயிடுவோம், ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒரு சோதனை நம்முடைய வாழ்க்கையில வந்திருந்தா நாம சத்தியத்துல இருக்க மாட்டோங்க. பக்தனாகிய தாவீது அவருடைய வாழ்க்கையில் அங்க சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மரணம் திகில் என்னை பிடித்தது, அது ஆட்கொண்டது அப்படின்னு இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் இப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள போயிருக்கிறாங்களான்னா கட்டாயமா ஒரு சிலர் போயிருப்பாங்க. எப்போனா the harvest work, அறுவடை ஊழியத்துல ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஒரு பயம் வந்திருக்குது. அதாவது அந்நிய ஜனங்கள் மூலமாக இந்த சத்தியங்களை சொல்லக்கூடிய ஒரு சூழல்கள்ல அந்த அதாவது அந்நிய ஜனங்கள், அந்நிய தேவர்களை வணங்கக்கூடிய வழிபடக்கூடியவர்கள் சில பயங்கள் கொடுக்கக்கூடியது, அந்த மாதிரி அனுபவங்கள் நமக்கு வந்திருக்கு. ஆனா சத்தியம் நமக்குள்ள வரும் பொழுது அந்த பயம் இருக்குமானா தேவன் அந்த இடத்திலையும் சத்தியத்தை கொடுத்து அந்த பயம் என்ன பண்ணிடுறாரு, நீக்கிட்டு தொடர்ந்து என்ன பண்றாருன்னா இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு ஒரு பெரிய சோதனை வந்தாலும் அந்த சோதனை தொடர்ந்து அதை என்ன பண்றாருன்னா. ஆனா இந்த ஒரு தாவீதுடைய வாழ்க்கையில மரணத்திகில் வந்தது போல நம்முடைய யாருக்காவது வந்திருக்கானா இல்ல. அதான் ஆன்சர். அதனாலதான் நம்ம பார்க்கும்போது அவர்களை அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படிப்பட்ட ஜனங்கள் அவரை சந்திச்சிருக்கிறார்னா, அதாவது வசனம் வாசிக்கும் போது அது எப்படி இருக்குதுன்னா, 3ஆம் வசனத்தை நீங்க கவனிக்கும் போது 55 3 வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் என் மேல் பழி சாட்டி, பாருங்க, என் மேல் பழி சாட்டி. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறோமா இல்லையா? இது நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்குது, எல்லாருமே ஒரு நல்ல டெடிகேட் பண்ணுங்க, அதாவது தேவனுடைய காரியங்கள்ல முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு சம்பவங்கள் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அதாவது அவர்கள் என் மேல என்ன பண்ணிருக்கிறாங்களா, பழி சாட்டி. அப்படின்னா நம்ம மேல யாராவது பழி சாட்டி இருக்கிறாங்களா, அந்த அனுபவத்தில் இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறவங்க மாத்திரம் கை தூக்குங்க. இந்த மாதிரி அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிற பிரதர், ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது என்னை பழி சாட்டி இருக்கிறாங்க, என்னை பத்தி தப்பா பேசி இருக்கிறாங்க, ஒரு கோரமாக என்னை பார்த்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அனுபவம் நமக்குள்ள வந்து அது கட்டாயமா வந்திருக்கு அன்பான சகோதர சகோதரி. ஆனா 2 பேர் தான் கை தூக்குனீங்க, இவ்வளவு பேருக்கு என்ன ஆகல? இப்போ ஒரு கேள்வி, இப்போ சோதனை நமக்கு வரணுமா வேண்டாவா? யாருமே பேச மாட்டீங்களே. சோதனை வரணுமா வேண்டாவா? நல்லா தான் சொல்றீங்க, ஆனா வந்தா என்ன பண்றது இல்ல, என் தேவனே நீங்க பாருங்க. டிவைன் சார்ட்ல தேவனுடைய தெய்வீக பிளான்ல, அதாவது அந்த தெய்வீக திட்டத்துல நம்ம எந்த லைன்ல இருக்கிறோம்? ஆர் லைனா, ஆர் பிளைனா, எம் பிளைனா? ஆர் பிளைனா, எம் பிளைனா? கே பிளைன்ல இருக்கிறது. இப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருந்தோம், கே பிளைன் போக முடியுமா? போக முடியாது. கரெக்டா? அது ஓவர்டேக் பண்ற மாதிரி. அதாவது எம் பிளைன்ல இருக்கணும். அப்ப யாருக்கு சோதனை வரும்? ஆர் பிளைன்ல இருக்கிறவங்களுக்கா, எம் பிளைன்ல இருக்குங்களா? எம் பிளைன். அப்படியே யாருக்குமே சோதனையே வரலன்னா எந்த பிளைன்ல இருக்கிறாங்க அவங்க? சத்தியம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க, எல்லா கன்வென்ஷன்லயும் வராங்க, எல்லாரோட நல்லா அன்பு காட்டுறாங்க, சாப்பிடுறாங்க, நல்லா சத்தியங்களை கேட்கிறாங்க, பகிர்ந்து கொடுக்கறாங்க. ஆனா ஆர் பிளைன்ல இருக்கிறவங்களுக்கு என்ன வராது? சோதனை வராது. அப்ப எம் பிளைன்ல இருக்கிறோமா இல்லையான்றது இப்ப அவர்களுக்கு என்ன ஆகும்? அதுக்குதான் கேட்ட, சோதனை வேணுமா வேண்டாவா? எத்தனை சோதனை இருக்குதுங்க பைபிள்ல? ஒரே சோதனை. அது என்னங்க, போதுமாடா அப்படின்றீங்களா?
ஒரே சோதனை போதுமாடான்றீங்களா? பலவிதமான இது பலவிதமான சோதனை, இது நல்ல சோதனை. நான் கேட்கறது எக்ஸாக்டா சோதனையில எத்தனை விதமான சோதனை இருக்கு? வெரி குட். அதாவது உலகத்தனமான ஒரு சோதனை இருக்கு இல்லீங்களா? அதாவது நம்ம வீட்டுல கரண்ட்ல தண்ணி வரலன்னா அது நம்ம பாடு. கரண்ட் பில் கட்டலன்னா கரண்ட் வராது, அது நம்ம பாடு. தண்ணி பில் கட்டலன்னா தண்ணி வராது, அது நம்ம பாடு. தேவனே இப்படி எல்லாம் சோதிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அப்படின்னா ரெண்டு விதமான சோதனை இருக்கு. ஒன்னு மாம்சத்துல வரக்கூடிய சோதனை, இன்னொன்னு ஆவிக்குரிய சோதனை. ஆவிக்குரிய சோதனை எது இல்லீங்களா? கிறிஸ்து நிமித்தமா வரக்கூடிய பாடு. இது வரலனாக்கா கட்டாயமா அவங்க எங்க தங்குறாங்க? ஆர் பிளைன்ல இருக்கிறாங்க. மறந்துடாதீங்க, ஆர் பிளைன்ல தான் இருக்கிறது, எம் பிளைன்ல இல்ல. அன்பான சகோதரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு ரொம்ப பேர் சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு சோதனையே வருதில்ல பிரதர், ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு. அவங்க யார் தெரியுமா? அவங்க எங்க இல்ல? ட்ராக்லயே இல்ல. எந்த ட்ராக்? த நேரோ வே, அதாவது இடுக்கமான வழியிலேயே அவங்க இல்ல. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படி நீங்க இருந்தா தேவன் கிட்ட போய் கேட்டுருங்க, எனக்கு ஏதாவது ஒரு ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்ட் கொடுத்துருங்க. இப்படி யாரும் கேட்குவாங்களா ஜெபத்துல? எங்களுக்கு இருந்த மூத்த சகோதரர் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஜெபத்துல என்ன கேட்கணும்? ரெண்டே தான், ஒன்னு பரிசுத்தாவி, இன்னொன்னு ஏதாவது ஒரு ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்ட் தேவன் கிட்ட இருந்து கேட்டு வாங்கணுமா. அதனாலதான் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி பழி சாட்டக்கூடிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்குது. ஆனா மரணத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவம் வந்திருக்கானா? இல்ல. அப்ப தாவீது போன்றவர்கள் பலவிதமான சோதனையில பேச்சு வாங்கி இருக்கிறார். என்ன மாதிரி பேச்சு வாங்கி இருக்கிறார்னா, மரணத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு பேச்சு. உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப நம்முடைய முத்துக்குமார் இருக்கிறாருங்க, பிரதர் உங்களை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னா என்ன பண்ணுவார் இவரு? என்ன பிரதர் உங்களை கொலை பண்ணிடுவேன்னா பேசுவாரா? அடுத்த டைம் எங்கிட்ட பேசுவாரா? நீ எல்லாம் ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் பாருங்க, அந்த வார்த்தைக்கு நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்ற ஒரு வார்த்தையே அவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை. கொலை பண்ண கொலையா அந்த ஒரு மரணத்துக்குள்ள ஒரு தாவீது போன்ற ஒரு போயிட்டு இருக்கிறார் உள்ளனாக்கா, அது எவ்வளவு பெரிய சூழ்நிலை. இது பேசும்போது ஈஸியா இருக்கும், கேட்கும் போது அந்த சூழலை நீங்க ஃபீல் பண்ணணும். ஏன் அப்படின்னும் போது நம்மளுடைய பாட பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இங்க பாத்தீங்கன்னா தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவர் ஒரு மரண பயத்தில் இருக்கிறார். நம்மளால ஒருவருக்குள்ள நீ செத்துருவப்பா அப்படின்னு சொன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருப்போம். இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ செத்துருவ அப்படின்ற ஒரு வார்த்தை எவ்வளவு டேஞ்சரான விஷயம். அதனாலதான் அன்பான சகோதர சகோதரிகளே, நான் எப்படி அவர் சொல்றாரு 7வது வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. 55:7 சங்கீதம் 55:7 நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கி இருப்பேன். பாத்தீங்களா? பிரச்சனைங்க ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது, பயங்கரமான பிரச்சனை. அதனால சொல்றாரு, நான் தூரத்திலே அலைந்து திரிந்து என்ன பண்ணுவேன்? வனாந்தரத்துக்கு போயிடுவேன். ஆமான்பான சகோதரர்களே சகோதரிகளே, நான் தூரத்தில் அலைந்து திரிந்து என்ன பண்ணுவேன்? வனாந்தரத்துக்கு போயிடுவேன்றார். அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் இல்லைங்களா? இன்றைக்கு யோசித்து பாருங்க. சில நேரத்துல அதாவது சில தாங்க முடியாத கஷ்டம் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல எவ்வளவு தாங்கி தாங்கி பார்ப்பாங்க. பிரச்சனை அதிகாகும் போது 2 நாள் 3 நாள் வீட்டை விட்டு போயிடுறாங்க. பாத்துக்கிறீங்களா? நம்ம பிரதர் சிஸ்டருங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 2-3 நாள் வீட்டை விட்டு போயிடுறாங்க, போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இதை கண் கூட பாருங்க. அப்படிதான் போன்ற பக்தர்கள் பல பிரச்சனைகள். அது என்னென்ன பிரச்சனைகள் நம்ம வசனத்துல பார்க்க போறோம். அவ பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரர்களே, அவருக்கு வந்துகிற பிரச்சனைகள் எதற்கு ஒப்பிட்டு பேசுறாருன்னா 8வது வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 55:8 பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்ளுவேன் என்றேன். பல பிரச்சனைகளை அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அதுல தப்பித்துக் கொள்ளுன்ற ஒரு எண்ணமும் அவர்கிட்ட இருக்குது.
அதனாலதான் அங்க ரெண்டு வார்த்தை யூஸ் பண்றார். ஒன்னு நான் வனாந்தரத்துக்கு போயிடுவேன், இன்னொன்னு புறாவை போல எனக்கு சிறகு கிடைச்சா நான் பறந்து போய் இளைப்பாருவேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பல கஷ்டத்துல இருக்கக்கூடிய தாவீது இந்த வசனங்கள்லாம் நம்ம மத்தியில பேசிட்டு இருக்கிறார். தாவீது இடத்துல நம்மளை வச்சுக்கணும், இப்போ வச்சு பார்க்கணும். ஆமா அன்பான சகோதர சகோதரி, அதனால சொல்றாரு என்ன மாதிரி பேசுறாருன்னா, இப்ப ஆண்டவர் இப்பதான் போய் கூப்பிடுறார். ஆண்டவரே அவர்களுடைய பாஷைகள் என்ன பண்ணுங்க, நீங்க தார்வார்த்தாக்கிடுங்க. அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், அவங்க பேசக்கூடிய ஃபாரின் லாங்குவேஜ், இதெல்லாம் என்ன பண்ணிடுங்க நீங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் தேவன் கிட்டே போறதில்ல. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே அவர்களை அழித்து அவர்களுடைய பாஷையை பிரிந்து போக பண்ணும் கொடுமையும் சண்டையும் நகரத்திலே கண்டேன். அப்போ யோசித்து பாருங்க அன்பான சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா நம்ம கிட்ட? எப்பவுமே சண்டை, எப்பவுமே கொடுமை. ஆக்சுவலி என்டையர் பேக்கேஜ் நீங்க எடுத்தீங்கன்னா, தேவன் ஏன் தீமை அனுமதித்தால் நமக்கு தெரியும். உலகமே இப்படிதான் இருக்கு. என்டையர் எல்லா நேஷன்ஸ் நீங்க எடுங்க, எல்லா நேஷன்ல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலிஸ் எடுங்க, எல்லா குடும்பமும் எப்படிதான் இருக்குதுன்னா, இது வீதிகளிலும் இருக்கு, வீட்டுக்குள்ளேயே இருக்குது, நாட்டுக்குள்ளேயே இருக்குது, எல்லா இடங்களிலும் என்ன இருக்குதுன்னா கொடுமையும் சண்டையும் நகரத்திலே கண்டேன். இது அங்க பேசப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நம்ம ஒட்டுமொத்த பேக்கேஜ் எடுத்தா, அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கும் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்குதுன்னா நம்ம வீட்டுல சண்டை இருக்குதுன்னு அர்த்தம். கொடுமை இருக்கா நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா நம்ம கூட என்ன ஆயிட்டு இருக்கிறோம் இப்போ? பாருங்க, யோசித்து பாருங்க அன்பான, இந்த அனுபவத்துக்குள்ள அங்க போயிருக்கிறார். அதுலதான் இவர் ஆண்டவரை நோக்கி இவருடைய எல்லா பிரச்சனையும் இந்த ஆண்டவர்கிட்ட வச்சு என்ன பண்றாருன்னா, இந்த கொடுமையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நகரத்தில் நான் என்ன பார்க்கிறேன், வீதிகளில் என்ன பார்க்கிறேன்னா சண்டையை தான் பார்க்கிறேன். அதனாலதான் அது எப்படி இருக்குன்னா 24/7 இரவும் பகலும் ஓயாமல் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்களா இல்லைங்களா, இந்த அக்கிரமம் என்ன இருக்குதுங்களா, வாதை அது நடுவில் இருக்குதா அன்பான சகோதர சகோதரி. வாசிக்கலாம் வசனம் 10வது வசனம். சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றி திரிகிறது, அக்கிரமமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. 11ஆம் வசனம் வாசிக்கங்க. கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது, கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போகிறது இல்லை. அதாவது அவ்வளவு பிரச்சனை இருக்குது, வீதியை விட்டு போறது இல்லையா அன்பான சகோதர சகோதரிகளே. கவுனிங்க, தூக்கம் வருதா? சாப்பாடு ரெடி ஆயிட்டு போயிடலாம், சீக்கிரம் முடிச்சது. அப்போ அன்பான சகோதர கோடுபாடுகள் என்னங்களா, அது வீதியை விட்டு என்னாகுறதில்ல. அதெல்லாம் சொல்லுவாங்க, ரோட்ல இருக்கிற சண்டை வீட்டுல இருக்கிற சண்டை வீதிக்கு வந்துடுது, வீதிக்கு வந்துட்டா அப்படியே என்ன ஆகுது, அடுத்த தெருவுக்கு போயிருது, அடுத்த தெருவுல இருந்து அப்படியே என்ன ஆகுது, அந்த ஊரே கலவரம் ஆயிடுது. இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சமாதானம் இல்லாத நிலை, ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலை. இப்படி பக்தனாகிய தாவீது பல அனுபவங்கள் மூலமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சந்திச்சிருக்கிறார் அன்பான சகோதர சகோதரிகளே. அதெல்லாம் பார்க்கும் பொழுது, இன்னும் பார்க்கும் பொழுது இவர் எப்படி ஃபீல் பண்றாருன்னா, அவர் சந்தித்த மனிதர்கள் மத்தியிலே அவர் எப்படி பேசுறாருன்னா ரொம்ப க்ளோசஸ்டா இருக்கக்கூடியவர். இப்ப சொல்றார் 12ஆம் வசனத்துல, என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தா நான் என்ன பண்ணுவேன், சகிப்பேன்றாரு. அடுத்து சொல்றாரு, எனக்கு விரோதமாய் பெருமை பாட்டினவன் அல்ல, இல்லைங்களா, என் பகைஞனும் அல்ல சொல்றாரு. அப்படி இருந்தால் அவனுக்கு நான் மறைந்து ஓடி போயிருப்பேன். ஆமான்பான சகோதர சார், அப்படின்னா யாரு பிரதர் இங்க பேசக்கூடிய வசனத்துல யாரு நம்ம ஒப்பிட்டு பேசலாம்? கூடவே இருந்து யாருங்க, நம்ம கூட கூடவே தான் இருக்கிறோம். யாருங்க அவர் கூட இருந்தீங்க, யார் யார் லிஸ்ட் சொல்லுங்க.
கரெக்டா சொல்லுங்க. என்னை நினைத்தவன் சத்ரு அல்ல, இல்லைங்களா? பெருமை பாராட்டினவன் அல்ல சொல்றாரு, பகைஞன் அல்ல. யாருங்க அவங்க பையனா? வெரி குட். இப்பதான் ஒண்ணு வந்தது. அடுத்தது அப்சலோம். ஓகே, அவர் தான் அவங்க பையன். யோவாப். வெரி குட். அப்புறம் யாரும் சொல்றாங்களே அகித்தோப்பலுக்கு மேட்ச் ஆகுமா இந்த வசனம்? அகித்தோப்பல் யாருங்க? அகித்தோப்பல் ஆலோசனைக்கார். ஆமா அன்பான சகோதரர், அதான் எனக்கு சமமானும் இல்லைங்களா, சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனாகிய நீயே அவன். அவன் தான் யாரு? ஆமா. இப்ப அடுத்த வசனத்துல அவங்க சொல்லப்படுது, நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு என்ன மாதிரி ஒரு அனுபவம் இவருடைய வாழ்க்கையில. இவருக்கு பல பிரச்சனைகளை இவர் கூடவே இருந்தவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சந்திச்சிருக்கிறார். அவர் சந்திச்சிருக்கிறார். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, யோசித்து பாருங்க. இந்த ஒரு அனுபவத்துக்குள்ள நாம போயிருப்போம். கட்டாயமா நம்ம பிரதர்ஸ்களா போயிருப்பீங்க. நம்ம கூடவே இருக்கக்கூடிய சில சகோதர சகோதரியும் கூட நம்ம டிராவல் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். எதற்காக இதை கண் முன்னால கொண்டு வராரு தேவன் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பிரச்சனை ரொம்ப பெருசா பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதனால தான் சகோதர சகோதரிகளே, அதனால நீயே அவன் அப்படின்னு சொல்லும் போது இதே வார்த்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள்கிட்ட பேசியிருக்கிறார். தோழன் அப்படின்னு சொல்லி யூதாஸ்காரியத் அவர் நண்பன். கரெக்ட். இதே நம்ம எந்த சப்ஜெக்ட்ல படிச்சிருப்போம்னா உபவாசம் சப்ஜெக்ட்ல படிச்சிருப்போம். உங்களுடைய சீஷர்கள் என்ன பண்றாங்க? உபவாசம் பண்ணுகிறாங்க. ஏன் உங்க தோழர்கள் என்ன பண்றது இல்ல? உபவாசிக்கிறது இல்ல. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தவங்க தோழர்கள் யாருன்னா சீஷர்கள். அதே மாதிரி பக்தன் தாவீது போன்ற அவரோட கூட சில கூட ரொம்ப நெருங்கி இருந்த பர்சன் மூலமா என்ன இருக்குன்னா பல சோதனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிறார். அன்பான சகோதரர், அதெல்லாம் இந்த சங்கீதத்தில் நம்ம கவனிக்கும் போது அவர் என்னங்களா வாசிக்கலாம். 15ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. இவர் எதுவும் பண்றது இல்ல, அவருடைய முறை அதுதான். தொடர்ந்து அவர்களுக்கு என்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு பேசுறாரு. அவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்குவார்களாக, அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. நமக்கு நல்லா தெரியும் பாதாளம் என்றது பழைய ஏற்பாடுல ஷியோல் என்ற வார்த்தை நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? ஷியோல் என்ற வார்த்தை எது? நமக்கு கல்லறை. சோ எந்த அளவுக்கு ஒரு மரணத்துக்குள்ள எந்த அளவுக்கு இவங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இவருடைய பிரேயர்ஸ் எப்படி இருக்குதுன்னா, அழிச்சிடுங்க தேவனே. இதே மாதிரி சில நேரம் நம்ம மனசுல கூட வந்திருக்கோமே. சிரிக்கிறாரு இவர். வேணவே வேணாம் இந்த பிரதர் இந்த சிஸ்டர் நம்ம கண்ணு முன்னாலே இருக்கக்கூடாது, எப்படியாவது சீக்கிரம் ஓட்டத்தை முடிச்சிருங்க. அப்படியா? அப்படி வரலாமா? நமக்கு வரவே கூடாது. ஆனா சோதனை வரும். ஆனா உள்ள இருக்கும் சில பேருக்கெல்லாம் இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு பிரேயர் பண்றாருன்னா, அது காரணம் என்னன்னா அவர் சந்திச்ச பிரச்சனைகள். அவர் பேசல, அவர் சந்திச்ச பிரச்சனைகளை தேவனுடைய முறையிடுறார். அழிச்சிடுங்க தேவனை உங்களெல்லாம். எந்த அளவுக்கு பிரச்சனை பாருங்க. அப்ப பலவிதமான சோதனைகள் அப்படின்னு சொல்லும் போது பக்தர் தாவீது வாழ்க்கையில் அநேக விஷயங்களை அவர் பார்த்திருக்கிறாரு. அதுலதான் இப்ப சொல்றாரு, நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை என்ன பண்ணுவாரு. அப்ப இங்க என்ன நமக்கு புல் ஸ்டாப் வைக்கலாம்னா, நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரணுமா வரக்கூடாதான்றதுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம சொன்னோம். நம்ம ஆர் பிளைன்ல இருந்தோம்னா நமக்கு சோதனையே வராது. நம்ம எம் பிளைன்ல இருந்தா தான் நமக்கு என்ன வரும்? சோதனை வரும். அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர் பிளைனுக்கு இறங்கவே கூடாது. அநேக வேதமானவர்கள் எங்கத்தமா இருக்கிறாங்க? ஆர் பிளைன்ல தான் இருக்கிறாங்க. என்னன்னா சத்தியம் சொல்லிட்டீங்க சகோதரர்கள். எவ்வளவு பெரிய கன்வென்ஷன் வைக்கிட்டோம், எவ்வளவு செலவு செய்தோம், அவங்களுடைய குடும்பங்களையே விட்டுட்டு தியாகங்கள் செஞ்சா கூட அந்த ஆர் பிளைன்லயே தான் நிக்கிறாங்க. ஆர் பிளைன்ல நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? சோதனை வராதவர்கள் ஆர் பிளைன் தான். அப்ப எம் பிளைன்ல இருக்கணும்னா நமக்கு என்ன வரணும்?
அப்ப அவங்க தான் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இப்படி பக்தன் தாவீது போன்ற என்ன பண்ணுவாங்களா, நானும் நோக்கி தேவனை நோக்கி என்ன பண்ணுவேன், கூப்பிடுவேன். அவர் தான் என்ன பண்ணுவாரு, நம்ம ஆளுங்க அப்பப்ப ஆர்பிளைனை வெட்டி பார்த்துட்டு போறது. சில பேர் ஆர்பிளைன்லயே உட்கார்ந்து இருக்கிறது. அப்படின்னா நமக்கு சோதனையே வரலன்னா எவ்வளவு டேஞ்சருங்க. சோதனையே வரலன்னா நமக்கு எவ்வளவு டேஞ்சர் தெரியுமா? எவ்வளவு டேஞ்சருங்க. அந்த டேஞ்சர் என்னன்னு சொல்லுங்க. பாத்தீங்களா? சத்தமா சொல்லுங்க. ஏதோ சொன்னீங்க, 2 சொன்னீங்க. பாத்தீங்களா? நல்லாவே தெரியுது. ஆமான்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அப்போ தேவன் இங்க என்ன நமக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கிறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில கூட உண்மையாவே டெடிகேட் பண்ணுங்களுக்கு வரவங்க சோதனை எல்லாருக்கும் வராது. அப்போ நம்ம அந்த எம்ப்ளைன்ல இருக்கணும். அந்த எம்ப்ளைன்ல தேவனுடைய திட்டத்திற்குள்ள நம்முடைய பங்கு நம்ம நிறைவேற்றும் பொழுது இல்லைங்களா, அப்பதான் இந்த வசனங்கள் அப்ளை ஆகும். எந்த வசனங்கள்? நீ தேவ பக்தியாய் நடந்தாய் இல்லைங்களா, உனக்கு என்ன வரும்? துன்பம் வரும். நீ தேவ பக்தியா நடக்கணும்னு மனசு இருந்தாலும் உங்களுக்கு என்ன வரும்? துன்பம் வரும். அப்புறமா தான் அவரோட கூட பாடுகளை சகிக்க முடியும். சகிக்கிறதுக்கு முன்னால பாடு வரணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் ஆளுகை எல்லாம், அதெல்லாம் ரொம்ப மேல இருக்குது. ஆமா அன்பான சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த பாடுகள் நம்ம கிட்ட வந்தா தான் தேவனுக்கிட்டே மன்றாட முடியும். அப்ப இன்னைக்கு ரொம்ப பேருக்கு நல்ல டெடிகேஷன்ல இருக்கும் போது தேவனோட நல்லா தேவனுக்காக அர்ப்பணித்து வாழக்கூடியவர்களுக்கு சில நேரங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் என்னாக தெரியுங்களா? அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. இந்த பாடங்கள்லாம் எதற்கு தெரியுங்களா? 2 விதமான சோதனை. இது வேற ஆங்கிள். யாருக்கு 2 விதமான சோதனை வரணும்? ஒன்னு அவர்களுடைய சபைக்கு வரும், அவருடைய சபைக்கு சோதனை வரும். இன்னொன்னு தனிப்பட்ட முறையில வரும். அப்படின்னா ஒரு சபையை நடத்தக்கூடிய எல்டருக்கு மாத்திரம் இல்ல, அது தனி. இன்னொன்னு என்டையர் பேக்கேஜ், அந்த சபைக்கு என்ன ஆகும்? சோதனை வரும். எதுக்கு இந்த 2 பாயிண்ட் நம்ம மைண்ட்ல வைக்கணும் அப்படின்னா, எதுக்கு பிரதர் அவருக்கு மாத்திரம் இந்த மாதிரி சோதனை வருது, ஏன் அந்த சபைக்கு மாத்திரம் இவ்வளவு சோதனை வருது அப்படின்ற எண்ணம் கூட நமக்கு என்ன கூடாதா? வரவே கூடாதா? அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒரு சோதனை வருது, சபைக்கு சோதனை வருதுன்னா அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த கரெக்டான ட்ராக்ல போயிட்டே இருக்குது. உங்க சபைக்கு சோதனையே வரலன்னா, உங்களுக்கு தனிப்பட்ட சோதனையே வரலன்னா, நம்ம அந்த எதுல இல்ல, இடுக்கமான வழியில இல்ல. இததான் நம்ம சொல்றோம் விசாலமான வழியில இருக்கிறோன்னு அர்த்தம். ஹார்ப்ளைன் அதான் விசாலமான வழியில இருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? அப்ப எந்த அளவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் சோதனை, எவ்வளவு முக்கியம். அதுதான் இங்க சொல்லும் போது பக்தன் தாவீது சொல்லும் போது 1வது வசனத்துல அவர் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். சில நேரங்கள்ல நம்முடைய ஜெபம் கூட தேவன் கேட்கறது இல்ல, அவர் முகத்தை மறைச்சிருவாங்க நம்மளுடைய ஜெபம். காரணம் என்னன்னா, நம்ம ஆர்பிளைன்ல இருப்போம், எம்ப்ளைன்ல இருக்க மாட்டோம். எம்ப்ளைன்ல இருந்தா தாங்க நம்மளுடைய ஜெபம் கூட கேட்கப்படும். அப்ப எம்ப்ளைன்ல இருக்கும்போது தான் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அவைகளை நம்ம சந்திக்குவோம். அந்த பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஒண்ணு ரொம்ப முக்கியமாக அந்த ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவம் இல்லாத ஒரு வேதமானவர் அவர் வேதமானவர் கிடையாது. அனுபவம் இல்லாத ஒரு வேதமானவி அவங்க வேதமானவியே கிடையாது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு வருஷத்துக்கு முன்னால சத்தியத்துல வந்தோம் இல்ல, எவ்வளோ வருஷத்துக்குள்ள வந்ததுனால என்ன மாதிரி அனுபவத்துக்குள்ள நம்ம போயிருப்போம், எவ்வளவு பெரிய அனுபவங்களை நம்ம சந்திச்சிருப்போம். அப்படின்னா அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமான்பான். அப்போ இந்த அனுபவத்தின் மூலமா தான் தேவன் கிட்ட அவர் மன்றாடுறாரு. என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு புறாவை போல சிறகு இருந்தால் நான் இளைப்பாறி இருப்பேன்.
ஆமான்பான சகோதரர், அதனால எனக்கு நீங்க செவி கொடுங்க, மறு உத்தரவு கொடுங்க. நாம நீதிமான்களா இருந்தா அந்த ஒரு கட்டாயமா நம்மளுடைய கஷ்டத்துல தேவன் நம்ம கிட்ட என்ன பண்ணுவாரு? பேசுவார். பேசிட்டு இருக்கிறாரா? அப்படி உங்களுக்கு தெளிவா இருக்கிறீங்களா? அதுல தேவன் நான் இதை கேட்டாக்கா தேவன் எனக்கு செய்வார் அப்படின்ற தெளிவா இருக்கிறீங்களா? கேறீங்களா? எங்க யாருமே சரியா தெரியலையே. வெறும் நீங்க 2 பேர் தான் சொல்றீங்க. அந்த சைடுல சத்தமே இல்ல. இதே பேர் சபையில் இருக்கும் போது 5 அல்லேலூயா சொல்லணும், எப்படி சொல்வீங்க? யோசித்து பாருங்க, எவ்வளவு சத்தமா சொல். அதாவது இந்த அனுபவங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படணும்னா அவர் கட்டாயமா எம்ப்ளைன்ல இருக்கணும். எம்ப்ளைன்ல இருந்தா அவருக்கு என்ன வரும்? பாடுகள் வரும். அப்படி பாடுகள் வந்தா தான் அவர் எங்க முறையிட முடியும்? சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனிடத்திலே முறையிட முடியும், இல்லைங்களா? அதனால்தான் அன்பான சகோதரர்களே, நம்முடைய பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? தேவனை நோக்கி என்ன பண்றது இல்ல. டெய்லி ஃபேமிலி பிரேயர் பண்றீங்களா? இப்ப இருக்கக்கூடிய பைபிள் ஸ்டூடெண்ட்க்கு கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். டெய்லி ஃபேமிலி பிரேயர் பண்றீங்களா? படிக்கிறீங்களா? மன்னா படிச்சு ஜெபம் குடும்பமா பண்றீங்களா? பாருங்க எவ்வளவு முக்கியம் இல்லைங்களா? எத்தனை பேருடைய வாய்ஸே இல்லை, சத்தமாமா நாங்க படிக்கிறோம் ஜெபம் பண்றோம். இந்த பிராக்டிஸ் யார்கிட்ட இருக்குதோ அது எதை வெளிப்படுத்துறதுன்னா உங்களுடைய உறவு தேவனோட அனுதினமும் இணைட்டு இருக்குது. தேவன் எப்படி பேசுறார்? அவர் வசனத்தின் மூலமா பேசுறார். ஆமா அன்பான சகோதரர், அப்போ பக்தன் போன்ற தாவீது சும்மா எல்லாம் விண்ணப்பம் பண்ணல. நமக்கு கஷ்டம் வரும்போது மாத்திரம் ஜெபம் பண்ணக்கூடாது. இந்த பாயிண்ட் தான் நான் சொல்ல வரேன். நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் போது மாத்திரம் ஜெபம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையே என்னவா இருக்கணும்? ஆமா, உதாரணம் நம்முடைய அப்பா நம்ம கிட்ட பேசலன்னா நமக்கு துக்கமாமா சந்தோஷமா? அப்படி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவன் நம்முடைய கஷ்டத்துல எல்லாம் உதவி செய்யறாரு, எல்லாம் வாங்கிக்கிறோம் அவர்கிட்ட, இல்லைங்களா? என்னங்க கம்மி வச்சுக்கிறார் நமக்கு? யாரா சொல்ல முடியுமா எனக்கு ஏதாவது கம்மி வச்சுக்கிறாருன்னு? ஆமா பிரதர், வீட்டுக்கிட்ட ஹெலிகாப்டர் இல்ல, நம்மளால ஓட்ட முடியாது, அது பார்க்கிங் இடமே கிடையாது. நமக்கு என்ன தேவையா அதுல ஏதாவது கம்மி வச்சுக்கிறாரா? இல்லவே இல்லை. வெரி குட். இன்றைக்கு சொல்லுவாங்க, பிரதர் குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்ல பிரதர், தேவன் என்னமா சோதிக்கிறார், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டா நான் ஒன்னும் பண்றது இல்ல பிரதர். ஏதாவது பண்ணாத்தானே? பைபிள் படிக்கிறது இல்ல, ஜெபம் பண்றது இல்ல, கேட்ட வசனத்துக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் கீழ்ப்படியலான்ற ஒரு மனசும் இல்ல. அப்போ உனக்கு என்ன இருக்கும்? ஒருத்தர் சொல்றாரு, பிரதர் ஏன் சபைக்கு வரல? பிரதர் எனக்கு பெட்ரோலுக்கு காசு இல்ல பிரதர். பாருங்க, இதெல்லாம் தேவனை அவமானப்படுத்தக்கூடிய விஷயங்கள். காரணம் என்னன்னா இவர்கள் இன்னும் ஆர்பிளைன்ல தான் இருக்கிறாங்க, எம்பிளைன்ல இல்ல. கவனமா இருங்க அன்பான சகோதரர்களே. தேவனுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணா தேவன் நம்ம கிட்ட பேசணும். தேவன் கரெக்ட் ஆன்சர் பண்றாரு அப்படின்றத நம்ம உணரணும். எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் ஒரு கான்பிடன்ஸ் இருக்கணும். அப்ப பக்தன் தாவீது எந்த அளவுக்கு அவர் தேவனோட உறவு வச்சிருக்கிறார். அநேக பிரச்சனைகள் மத்தியில இவருடைய மன்றாட்டை யாரை நோக்கி இருக்குன்னா சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவன். இன்றைக்கும் பல பேருக்கு பல உலகத்தனமான கஷ்டமாகட்டும், சத்திய நிமித்தமா வரக்கூடிய கஷ்டமாகட்டும், அதுக்கு ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவில்லாத காரணம் என்னன்னா தேவனோட நல்ல ஒரு உறவு முறைகள் இல்ல அன்பான சகோதரர்கள். அதனால நம்ம பார்க்கும் பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட தேவன் அப்படின்றத நம்ம இந்த வசனத்திலே வாசிக்கலாம் பாருங்க. 55:19 சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதி முதலாய் வீட்டிருக்கிற தேவன் கேட்டு. பாத்தீங்களா? ஆதி முதலாய் வீட்டிலிருந்து. இது யாருக்குமே பொருந்தாதுங்க. இவர் நம்முடைய அப்பா, வேற யாருன்னா கிளைம் பண்ண முடியுமா இவர் அப்பான்னு சொல்லி? இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அவ்வளவுதான். உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய வேதமானவர்கள் அனைத்து அன்பு சகோதரருக்கும் இல்லைங்களா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. அவர் ஆதி முதலாய் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் கேட்டு என்ன பண்ணிருக்கிறார்?
இருக்கிறாங்களா? அவர்களுக்கு பதிலளிப்பார். பதில் என்ன பண்ணுவாரு? அந்த பதில நம்ம ரிசீவ் பண்றோமா? அந்த பதில நம்ம ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோமான்ற ஒரு உணர்வு நம்ம கிட்ட இருக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. பதிலே நமக்கு தேவன் கிட்ட இருந்து வரலன்ற நம்மகிட்ட அந்த உணர்வு இல்லை அப்படின்றது அன்பான சகோதர சகோதரி. அதனாலதான் பார்க்கும் பொழுது 20ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றாரு, ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் நான் ஏதாவது பிரச்சனை பண்ணா ஆப்போசிட்ல ஒரு பிரச்சனை வரும், அது ஒரு விதமான சோதனை. நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடியவரா இருந்தாரு, அகித்தேபேல் போடுறவர். சோதனை இங்க சொல்றார் பாருங்க, என்ன மாதிரி சோதனை வரும்னா, இதெல்லாம் நீங்க சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதுக்கு வசனம் இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு சோதனை வரும்னா வாசிக்கலாம் பாருங்க. 55:20 சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவன் தன்னோட சமாதானமாய் இருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான். இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப ரொம்ப சமாதானமா தான் இருப்போம் நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ். எப்ப மாறிடுவாங்கன்னு தெரியாது. எந்த பிரதர் வேணா மாறுவார், எந்த சிஸ்டர் வேணா மாறுவாங்க. இது உங்களுக்குள்ள அனுபவத்துக்குள்ள இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்க சந்திக்கும் போது பயந்துராதீங்க. என்ன சொல்றாருன்னா, சொல்றாரு தன்னோடு சமாதானமா இருந்தவர்களுக்குள்ள தன் கையை நீட்டுறதுனா பிரச்சனை பண்றது, உடன்படிக்கையே மீறி. ஆமான்பான சகோதரர், இப்படிப்பட்ட ஒரு ட்ரஸ்ட் வந்து அப்படி இருக்கும், வந்திருக்கும் நமக்கு. அதனால ரொம்ப ஆச்சரியமா பார்க்காதீங்க, முன்கூட்டியே சொல்லிடுறாரு. நீங்க என்ன பண்ணிடாதீங்க, ஆச்சரியமா பார்க்காதீங்க. எந்த சகோதரர் வேணா எந்த சகோதரி வேணாகலாம், கையை நீட்டலாம், பிரச்சனை பண்ணலாம். அதே நேரத்தில் இல்லைங்களா, உடன்படிக்கை கூட அவங்க மீறலாம். இப்ப இங்க என்ன லெசன் நமக்குன்னா, நாம யாருக்குமே பிரச்சனையை கொண்டு வரக்கூடாது, நம்ம உடன்படிக்கை நாம மீறிடக்கூடாது. ஆமான்பான சகோதர சகோதரிகளே, சோதனை நமக்கு வரணும், நாமளே சோதனைக்காரர் ஆயிடக்கூடாது மற்றவர்களுக்கு. இதான் பாயிண்ட். அப்போ இங்க ரொம்ப முக்கியமாக தாவீதுடைய வாழ்க்கையில் அது நடக்குது. என்ன மாதிரி சோதனை, இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க வீட்டுல படிச்சுக்கங்க. 55:21 எல்லாம் அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு கூர்மையா இருக்குது, என்ன மாதிரி வார்த்தைகள், எல்லாமே உடன்படிக்கை மீறக்கூடிய வார்த்தைகள் தான். நம்ம டைம் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்டா நம்ம பார்க்கலாம் பாருங்க, தாவீது உடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை பார்த்திருக்கோம். இப்ப சொல்லுங்க, ஒரு லிஸ்ட் போடலாம். தாவீதுக்கு வந்த சோதனைகள்ல கொஞ்சம் பேர் போட்டுருக்கேன், கொஞ்சம் பேர் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யாரை நீங்க சொல்வீங்க? தாவீதுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ண ஆள்லாம் யாருங்க? சவுல், அது ரெண்டாவது வந்துச்சு. ஃபர்ஸ்ட் யாருன்னா சொல்லுங்க. கோலியாத், கரெக்ட். ரெண்டாவது சவுல் சொன்னீங்க, சரி. கோலியாத் யாருக்கு நிழலா இருக்கிறார்? சாத்தானுக்கு. அப்புறம் சவுல் யாருக்கு நிழலா இருக்கிறாரு? தாவீதுக்கு சவுல் யாருங்க? எல்டரா எங்கரா? எல்டர். புரியுதுங்களா? அப்படின்னா சவுல் யாருக்கு ஒரு அடையாளமா இருக்குன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மூத்த சகோதரர்கள் பிரச்சனை பண்ற ஆளுங்களுக்கு. தப்பா நினைச்சுக்க கூடாது, எல்லா மூத்த சகோதரர் கிடையாது. யார் பிரச்சனை பண்றாங்க அந்த மூத்த சகோதரருக்கு சவுல் யாருங்க? எல்டர் தானே, கரெக்ட். இது தாவீது சந்திச்சிருக்கிறார். அடுத்து பார்க்கலாம், யாரு யாரு வருதுங்க? அப்சலோம். அப்சலோம். அப்சலோமா அகித்தேபேலா? அகித்தேபேல் யாருக்கு? ஆலோசனை. அந்த மாதிரி ஆலோசனை கொடுக்கக்கூடிய சகோதரர்கள், கெட்ட ஆலோசனை கொடுக்கக்கூடிய சகோதரர், நல்ல ஆலோசனை இல்ல, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. கெட்ட ஆலோசனை கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் யாருக்கு? அகித்தேபேலுக்கு என்னவா இருக்காரு? ஒரு நிழலாக காணப்படுறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது சொல்லுங்க, அடுத்த ஸ்லைடு என்ன வரும்? அவர் போய் போடல, ரொம்ப டைம் எடுக்கணும், ஏன்னா 1 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க சகோதரங்க. அப்சலோம், வெரி குட். அப்சலோம் யாருங்க? தாவீதுக்கு மகன். சரி, இப்ப நீங்களே சொல்லுங்க, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அதுக்கு? வெரி குட். மாம்சம். மாம்சம் இல்ல, பாவ மாம்சம். அப்சலோம் யாருன்னா பாவ மாம்சம். அடுத்தது யாரா இருக்கும்? வெரி குட்.
வந்துட்டீங்க. சீமை, சீமை யாருக்கு ஒரு அடையாளம்? உலக ஜனத்துக்கு. வெரி குட். பாருங்க, இந்த ஒரு 5 தான் நான் போட்டிருக்கேன், இன்னும் ரொம்ப இருக்குது. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? கோலியாத் யாரு? சாத்தான். அப்படியே சாத்தான் நமக்கு யாரு? எதிராளி. ஃப்ரெண்டு தானே. எதிராளி. எப்படியா? அவன் பேச்சு தானே ஜாஸ்தி கேட்கிறான். கரெக்டா? அதாவது அவன் ஃப்ரெண்ட் ஆகணும்னா அவன் பேச்சு அதிகமா கேட்டா நம்ம ஃப்ரெண்டு, அவன் பேச்சை கேட்கலாம் நாம எதிராளி, அவன் நமக்கு எதிராளி. கரெக்டா? அப்படின்னா நமக்கு கூட 2 பாடம் நம்ம பார்க்கிறோம். தாவீது யாருக்கு நிழலா இருக்கிறாரு அப்படின்னா, ஒன்னு சபைக்கும் நிழலா இருக்கிறாரு. தாவீதின் வெற்றிகள் என்ற ஒரு பாடம் நமக்கு லைப்ரரியில் இருக்கு. தாவீதின் வெற்றிகள் என்ற ஒரு பாடத்துல நீங்க பார்க்கலாம். தாவீது சபைக்கு ஒரு நிழலா இருக்கிறார். அதே தாவீது கர்த்தர் இயேசுவுக்கு என்ன பண்றாரு? நிழலா இருக்கிறார். அப்படியே இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில வந்துட்டு போனதுதான். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நடக்க போறது முன்னையே என்ன பண்ணியிருக்காருன்னா தாவீதுடைய வாழ்க்கையில வந்திருக்குங்க அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப சபைக்கும் என்ன இருக்குது? இருக்கு. சாத்தானால இருக்கா இல்லையா? அடுத்து இந்த சவுல் போன்றவர்கள் யாருன்னா இல்லைங்களா, நமக்கு இருக்கக்கூடிய இல்லைங்களா, சவுலுக்கு என்ன வந்தது? அதே மாதிரி சில பொறாமை உள்ள மூத்த சகோதரர்களுக்கு யங்ஸ்டர்ஸ் நல்லா வளர்றதுக்கே விட மாட்டாங்க. அதனால இங்க என்ன லெசன் தெரியுங்களா? இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. எவ்வளவு நாளைக்கு நம்மளே பேசிட்டு இருக்க சப்ஜெக்ட், நம்மளே வந்து கன்வென்ஷன் எவ்வளவு நாளைக்கு நடத்துறது? மற்றவர்கள் செய்யும் பொழுது அவங்களை உற்சாகத்தோட என்ன பண்ணுங்க? என்கரேஜ் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு எல்டர்ஸுக்கு தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு மனநலமை இருக்கணும். ஏன்னா நம்ம வேலை செய்யும் பொழுது வரக்கூடிய சோதனை இல்ல, இது ரொம்ப முக்கியமான சோதனை. மூத்த சகோதரர்கள் மூலமாக, தவறாக வழிநடத்தக்கூடிய சகோதரர்கள் மூலமாக, சகோதர சகோதரிகளை கீழ்த்தரமா பார்க்கக்கூடிய சகோதரர்களாக, த எல்டர் பேர் தான் இருக்கும், ஆழம் வளரணும், அதுதான் வளர்ச்சி. ஆமான்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நமக்கும் இந்த மாதிரி இருக்கும். சாத்தானாலேயும் இருக்கும், மூத்த சகோதரர்களாலையும் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன ஆகக்கூடாது? எதுவுமே வரையும் இவர் மூத்த சகோதரர் இவரா அப்படி கூட சொல்ல வேண்டாம். அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம என்ன ஆகணும்? போயே ஆகணும். மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது அகித்தேபல் போன்றவங்க அதே மாதிரி தவறான ஆலோசனை கொடுக்கக்கூடிய நம்ம கூடவே இருப்பாங்க. அகித்தேபல் மாதிரியே கூடவே இருப்பாங்க. ஒன்னா ஒருமித்து தேவனுடைய நல்ல காரியங்களை செய்வதற்கு ஒன்னா ஒருமித்து இன்பமான ஆலோசனைகள் எல்லாம் பண்ணக்கூடியவர்களே கடைசியில் என்ன தவறான ஆலோசனை கொடுக்கிறார். பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம மத்தியில கூட இல்லைங்களா, அது நாம கூட இருக்கலாம். அப்படி நம்ம அப்படி இருந்திருந்தோம்னா தேவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுறணும். தவறான ஆலோசனைகளை கொடுக்கும் போது அது எப்படி வேணாலும் சரி, சத்தியத்தின் மூலமா தவறா சொல்லக்கூடிய போதனைகளும் சரி, இல்ல ஒரு சகோதரி கெடுக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஆலோசனைகளும் சரி இல்லைங்களா, அந்த காரியங்கள் நம்ம அகித்தேபல் போன்றவர்களாக இருக்கக்கூடாது. இப்படி இருந்தா இப்படிப்பட்டவங்களை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கு. அன்பான சார், அப்சலோம் அப்படின்னு சொல்லும் போது மாம்சம், அது மாம்சம் அல்ல, பாவ மாம்சம். ஆதாம பாவ மாம்சத்துல படைக்கல, மாம்சத்துல தான் படைச்சார். அதுக்கப்புறம் தான் என்னாச்சு? அப்ப ஒட்டுமொத்த மாம்ச பாவ மாம்சத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்த உலகம் இருந்தாலும் இப்போ நம்முடைய சொந்த மாம்சமே நம்மள என்ன பண்ணுது? பல போராட்டங்கள் போராடிட்டே இருக்கு இல்லைங்களா. அவங்க அப்சலோம் என்ன பண்ணிட்டாருங்க? தன்னுடைய தகப்பனே என்ன பண்ணோம்? கொல்லணும். அதே மாதிரிதான் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாம்சம் நம்மளை என்ன பண்ணிட புது சிருஷ்டிய கொல்லும். அதனால இந்த மாதிரி சோதனை கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னாகும்? வரும். கடைசியா சீமை, நம்ம சீமை சப்ஜெக்ட்ல கேட்டிருக்கோம். சீமை யாருக்கு ஒரு அடையாளம்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு. ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் மூலமா கூட நமக்கு பல கோணத்துல என்னாகும்? வரும். நாமளே போய் பிரச்சனையில மாட்டிக்க கூடாது. சத்தியத்தை சொல்லும் போது, தேவனுடைய திட்டத்தை பத்தி நன்றாக அவங்களுக்கு சொல்லும் போது இல்லைங்க, ஏதோ ஒரு கோணத்தில் அது அறுவடை வேலைகளா இருக்கலாம், இல்ல நம்ம சபை நடத்தக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மூலமாக வரலாம். ஆனா நம்ம சோதனை என்ன பண்ணித்தாகணும்?
ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அன்பான சகோதரர். இப்ப சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில சோதனை வேணுமா வேண்டாவா? அப்படின்னா வந்தா என்ன பண்ணிடக்கூடாது? சோதனை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது? ரொம்ப வேதனைன்னு ஓடிடக்கூடாது. அப்படின்னா நமக்கு ஒரு சோதனை வருது அப்படின்னா இன்னைக்கு எப்படி வருது தெரியுங்களா? சோதனை, ஒரு கணவன் சத்தியத்தில் இல்லைன்னா மனைவிக்கு பெரிய சோதனை. ஒவ்வொரு மீட்டிங் போகும்போது வரும்பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேதனை ரொம்ப கஷ்டம். சகோதரிகளை எப்பவுமே நினைச்சு பார்க்கணும். நம்ம எல்லாம் சில சகோதரிகளா இருக்கிறாங்க, என்ன மாதிரி சோதனைகளை ஃபேஸ் பண்றாங்கன்னா, அவங்க போயிட்டு இருக்கிறது தேவனுடைய காரியங்கள் தான். அவங்க வாங்கக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசிங்கமா இருக்கும். அப்படியெல்லாம் நீங்க எல்லாம் இருப்பீங்க. அதுல கேட்க முடியாத குறைதான் சத்தியத்தை விட்டு போயிருது. வேண்டாப்பா, கணவனோட காம்ப்ரமைஸ் ஆயிடலான்னு அப்படி இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் நிக்கணும் சத்தியத்துக்காக. அதே மாதிரி சத்தியத்துல வந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு சகோதரிகள் மூலமா வரக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கு. புரியுதுங்களா? இருக்கு. எத்தனை சகோதரர்களுக்கு கரெக்டான சாப்பாடு கிடையாது. நாய்க்கு கூட கிட்ட திரும்பி சாப்பாடு வைக்க சகோதரிங்க, அதாவது உலகத்தனமான சகோதரிங்க உண்டு. சொந்த கணவனுக்கு சாப்பாடை அப்படியே தட்டுல அப்படியே தள்ளி விடுற ஆளுங்க உண்டு. அவர் அதை பொண்ணு மாதிரி வாங்கி சாப்பிடுற சகோதரர்கள் எப்படி போய் உங்களுக்கு எல்லாம் தெரியுது. கவுன்சிலிங் போறோமே, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கவுன்சிலிங் பேசுறோம் ஒவ்வொரு ஃபேமிலிக்கு. இப்படி ஒரு கணவன் மனைவி சத்தியத்தில் இல்லைனால எவ்வளவு பிரச்சனை. அது ரொம்ப முக்கியமா என்ன வேதனைனா சகோதரிகளுக்கு அவங்க பலவீனமா இருக்கிறாங்க. பாவம், அந்த சத்தியங்கள் தான் அவங்கள பலப்படுத்துது. என்ன மாதிரி சோதனைகள் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. சகோதரங்க தாங்கிடலாம். ஆக்சுவலி இப்ப உள்டாயிடுச்சு எல்லாம். சகோதரிங்க தாங்கிடுறாங்க, சகோதரங்க தாங்கிறது இல்லை. அப்படியே இருக்குது அன்பான சகோதரர்களே சகோதரிகளே. அடுத்தது எப்படிப்பட்ட சோதனை வருதுன்னா, நல்ல ஒரு ஊழியக்காரர் நம்முடைய சகோதரனாவது சகோதரி கணவன் மனைவியா நல்லா வேலை செய்யும் போது பிள்ளைகளே பெரிய தொல்லைகளா இருக்குது. அந்த மாதிரி ஒரு சோதனை இருக்குது. அந்த அப்பா அம்மாங்க தலை தூக்க முடியறதில்லை. ஏன் ஊருக்கே உபதேசம் பண்ற உன் பிள்ளைங்க பாரு எப்படி இருக்குது. அந்த அளவுக்கெல்லாம் ஃபேஸ் பண்ற பேரண்ட்ஸ் உண்டு. அதுல நல்ல நல்ல பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா அப்பாவுக்கு சப்போர்ட்டா இருக்குவாங்க. நம்முடைய வினோத் லால் மாதிரி காரைக்குடி, எவ்வளவு வருஷத்துக்கு முன்னால பார்த்து அவரை, எவ்வளவு வருஷம் ஆச்சு வினோத் லால் உங்களை பார்த்து? 10 வருஷத்துக்கு முன்னால ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு சப்ஜெக்ட் பேசுறோம்னா நமக்கு அவ்வளவு குஷி. பயங்கர என்ன வளர்ச்சி சகோதரங்களது, யூத்ஸுங்களது. அது மாதிரி எத்தனை பேர் இருக்கிறீங்க. அவர்களுக்கும் இல்லைங்களா தங்களுடைய மனைவி மூலமாக, பெற்றோர்கள் மூலமாக எல்லாருக்கும் இருக்குதுங்க. அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன ஆயிடக்கூடாது. இதெல்லாம் இவ்வளவு கஷ்டம் இருக்குது. சத்தியத்துல நானும் நிக்க மாட்டேன் இல்லைங்களா. பிரச்சனை வந்தா ஃபர்ஸ்ட் படுற வேலை என்ன தெரியுங்களா? சகோதரர்கள் போன் பண்றது இல்ல, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருது. அடுத்த எழுதாம பண்றது, சபைக்கு போறது இல்ல. கஷ்டம் வந்துட்டா கன்வென்ஷனா, ஐயோ வேண்டாம் விடுங்க பிரதர், 3 நாள் நம்ம வீட்டுல பிரச்சனை தான் பண்ணுவாங்க. கன்வென்ஷன் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண அன்பான சகோதரர்களே சகோதரிகளே. தாவீது பார்த்த மாதிரி இல்ல, எல்லாமே நம்மளுக்கு கண்ணு முன்னாலே வச்சிருக்கிறார். இப்படி பல சோதனைகள் நமக்கு இருக்குது. சத்தியத்துல நல்லா வேலை செய்யும் போது அதுலயும் நமக்கு சோதனை இருக்குது. சேர் போடுறதுல கூட உங்களுக்கு சோதனை வரும் தெரியுங்களா. நீங்க கரெக்டா 4 செட் பண்ணிட்டு போய்க்கோங்க, அப்பதான் ஒருத்தர் வந்து அதை அவர் மாத்துவாரு. உடனே அங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், எல்லாம் வரும். அதுக்குதான் ரொம்ப ஞானமா நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்ற, நீ எல்லா ஞானத்துல என்ன பண்ணாத, தலை விடாத. ஞானம்ன்றது தேவனுடைய காரியங்கள். பிரிஞ்சு போயிருவேன்றார். தேவனுடைய வேலைகளை செய்யலனாலும் பிரச்சனை, செஞ்சாலும் பிரச்சனை. எவ்வளையும் நம்ம என்ன பண்ணணும்னா சந்திக்கணும். எப்படி சந்திக்கணும்னா நம்முடைய பிதாவாகிய தேவனை நோக்கி நம்முடைய அனுதினமான வாழ்க்கையில் என்ன பண்ணியாகணும், மன்றாடணும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்படி எல்லா கஷ்டங்கள் நம்ம கிட்ட இருக்கும் போது நாம செய்ய வேண்டிய விஷயம்னா இயேசு கிறிஸ்துக்கு நம்ம நல்ல ஒரு தோழனா இருக்கணும். இயேசு கிறிஸ்துக்கு நம்ம என்னவா இருக்கணும், ஒரு நல்ல, அதுக்குதான் சொல்லுவாங்க தோள் கொடுப்பான், தோள் கொடுப்பான். அப்ப நம்ம எல்லாம் யாரு, தோழர்கள்.
ஆமாங்க, இந்த கன்வென்ஷன் நடத்துறதுக்கு பல சோதனை இருக்கும். தெரிய சகோதரர்கள் நம்மளாம் அனுபவிச்சிருக்கிறோமே 23 வருஷமா. பல சோதனைகள் மத்தியில தான் இங்க நடக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு சகோதரர்களுக்கு சோதனைகள் வரும் பொழுது தோள் கொடுக்கணும். அப்படின்னா என்ன மாதிரி சோதனைகள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலருக்கு ஹெல்த் இஷ்யூ. வெறும் கணவன் மனைவி மாத்திரம் இல்ல, இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகளுக்கு ஹெல்த் இஷ்யூ வருது. எவ்வளோ கஷ்டமா இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை. அது கூட ரொம்ப டெரபிள்ங்க. நம்முடைய சகோதரர்கள் எத்தனை பேர் தங்களுடைய சரீர பலவீனத்துல தினமும் சோதிக்கப்பட்டு அந்த மாத்திரைகளை சாப்பிடுறதுலயே அவங்களுக்கு இன்னொரு மடங்கு சோதனை என்னாகுது, அதிகம் ஆகுது. இப்படி அவங்களுடைய உடல் நலத்துல கூட இல்லைங்களா, என்னங்க சரீர ரீதியாக பல சோதனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு நம்ம எப்படி தோள் கொடுக்கிறோம்? எப்படி நம்மளுடைய சகோதர சகோதரிக்கு நம்ம அவங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை நம்ம எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறோம்? அப்ப பல சோதனைகளை நம்ம என்ன பண்ணியாகணும் இல்லைங்களா, அதுல நம்ம கமிட் ஆகணும். அன்பான சகோதரர், ஐயோ எனக்கே பெரிய பாடு, அது அவருடைய பாடல நான் போய் பங்கு பெறணுமான்ற எண்ணம் வந்துட்டு இப்போ. அப்படி நமக்கு வரவே கூடாது. அதுக்குதான் கஷ்டத்துல போய் நம்ம யாருக்கு என்ன பண்ணோம்? நமக்கு ஒரு நஷ்டம் இருக்கும் போது கஷ்டத்துல போய் என்ன பண்ணுமா, நம்முடைய சகோதர சகோதரருடைய சோதனையில ஒருவரை ஒருவர் நம்ம தாங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுக்குதான் தோள் கொடுப்பான் தோழன். நம்முடைய மணவாளனுக்கு இயேசு கிறிஸ்து மணவாளன். அந்த மணவாளனுக்கு நாம் எல்லாம் தோழர்கள். அந்த தோழர்கள் தான் மணவாட்டி. இதுதான் இந்த ஒரு ஓமையில சொல்றார் அன்பான சகோதர சகோதரிகளே. அதனால இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுட்டு இல்லைங்களா, கடைசியா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இளைப்பாறணும். இந்த இளைப்பாறுதல் சத்தியம்தான் இல்லைங்களா. அதனால யோபு சொல்றாருன்னா இந்த உலக ஜனங்கள் சொல்றதுதான். ஃபாஸ்டா வாசித்திருக்க முடிச்சிடறேன். யோபு 30:16. ஆகையால் இப்போது என் ஆத்மா என்னில் முறிந்து போயிட்டு, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. ராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. உலக ஜனங்களுக்கு என்ன இல்லை தெரியுங்களா? இளைப்பாறுதலே இல்லை. ஏன்னா யோபு யாருக்கு ஒரு அடையாளம்? உலகத்துக்கு. ஆனா நமக்கு தேவன் என்ன மாதிரி ஒரு இளைப்பாறுதல் கொடுத்திருக்கார். இதுதாங்க நம்மளுடைய வாழ்க்கையே. தினமும் நம்முடைய வாழ்க்கை இதுதான். சபை 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 சபையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி மீட் பண்றது, எப்படி சபையை வளர்ச்சிக்குள்ள கொண்டு வர்றது, அதுல சோதனைகள் வந்துட்டே இருக்கும். தினமும் சபையை குறிச்சான கவலை இருந்துட்டே இருக்கணும். அதான் பவுல் சொல்லிட்டார், எனக்கு நாள்தோறும் எதை குறித்து கவலை? சபைகளை குறித்து கவலை. இன்னொன்னு என்ன சொன்னார், தங்களிலும் மற்றவர்களை மேன்மையா நினைக்கக்கூடிய ஒரு கவலை இருந்தது அவருக்கு. So each and every brothers and sisters-க்கு இதுதான் இருக்கணுமா மைண்ட்ல. அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு இந்த ஆவிக்குரிய இளைப்பாறுதல் கிடையாது. அதனால யோபு சொல்றாருன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு என்னன்னா எனக்கு என்ன இல்லை, இளைப்பாறுதல் இல்லைன்றார். எந்த ஆவிக்குரிய அதுதான் நமக்கு சொல்லும் போது எபிரேயர் 4:1 வாசிக்கலாம். எபிரேயர் 4:1 ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக பல சோதனைகள் வரும். எந்த காரணத்துல பின்வாங்கி கூடாது, போயிடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளவு சோதனை வருதோ பின்வாங்கி மாத்திரம் போயிடக்கூடாது. சில நேரங்கள்ல நல்ல நல்ல சகோதரர்கள் கூட அந்த கஷ்டங்களை சகிக்க முடியாம ஐயோ போயிடலாம்ப்பா பழைய வாழ்க்கைக்கு அப்படின்ற அளவுக்கு வந்துடும். அதுக்குதான் சொல்றாரு, ஆகையால் உங்களில் ஒருவனும் பின்வாங்கினா இருக்கக்கூடாது, போகக்கூடாதுன்றாரு. அதனால இந்த இளைப்பாறுதல் தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. எபிரேயர் 4:7 வாசிக்கலாம். 2 வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 4:7 இந்த அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். ரொம்ப முக்கியமா நம்ம இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. வெகு காலத்திற்கு பின் தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிற தாவீதின் சங்கீதங்களிலே சொல்லி இருக்குது. அநேக சங்கீதங்களிலே நமக்கு அநேக பாடங்கள் சொல்லி இருக்கிறார். தாவீதின் சங்கீதங்களிலே இந்த இளைப்பாறுதலை பத்தி சொல்லி இருக்கிறார் பாருங்க. அதான் எபிரேயருக்கு அங்க கோட் பண்றார் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த விஷயங்களை நம்ம மனசுல வச்சுட்டு நமக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா இந்த 2வது வசனம் அது திஷ்டாந்தமா இருக்குது.
இல்லைங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாரு. அதுலயே லாஸ்டா நம்ம என்ன பார்க்கலாம்னா, இதெல்லாம் விட்டுலாம், டைம் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம அந்த சங்கீதத்துல ரொம்ப ஹைலைட்டான வசனம். இதுதான் 55:22 வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்முடைய எல்லா சோதனைகள் நேரத்திலயும் நம்முடைய பாரத்தை எங்க வைக்கணும்? தேவன் கிட்ட வைங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஒருபோதும், அதாவது நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட்டார். அவர் என்ன பண்றாருங்க? நம்மள காக்கக்கூடியவரா இருக்கிறார். அன்பான சகோதரர், அதனால நம்மளுடைய பிரச்சனைகள் வரும்போது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால இந்த நாள்ல கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்மளுடைய பிரச்சனைகளை பெருசா நினைக்காம, இல்லைங்களா? பல பக்தர்களுடைய வாழ்க்கையில அதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை எப்பவுமே முன்னால வச்சுக்கோங்க. அவர் பட்ட மாதிரி பாடு நாம பட போறதில்ல, இல்லைங்களா? அதனால அவருக்கு வந்த சோதனைகள் நமக்கு வரப்போறதில்ல. அதனால ரொம்ப கிருபையின் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன சோதனைகளை நம்ம பெருசா எண்ணி, இல்லைங்களா, சத்தியத்திற்கு, இல்லைங்களா, விட்டு பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள நம்ம கடந்து போகாதபடிக்கு தாவீதை நினைச்சுக்கலாம், கர்த்தர் இயேசுவை நினைச்சுக்கலாம், இல்லைங்களா? இன்னும் நம்ம கூட இருக்கக்கூடிய அநேக சகோதரர்கள் சகோதரிகள் உடைய வாழ்க்கையில வந்த சோதனைகளை நம்ம முன்னால வச்சு என்ன பண்ணலாம்? நம்ம ஓடலாம். ஸோ இந்த 2024 இந்த ஒரு ஜெனரல் கன்வென்ஷன்ல கூட தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக சபையார் அனைவருக்கும், சபைகளை வழிநடத்தக்கூடிய மூப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த பாடத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். ஆமென்.